எப்படி இருக்கீங்க அங்கிள்? இன்னும் என் மேல இருக்கிற கோவம் உங்களுக்கு போல இருக்கு. அங்கிள் உரிமை கொண்டாடுற யாரும் கேட் வாசல்ல போயிட்டு பணத்தை தூக்கி போடுற பொறுக்கிட்டு போ. என்ன அங்கிள் இப்படி விஷயம் தெரியாம தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாதீங்க. கையிடுங்க. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? கையிடுங்க அங்கிள். என்ன பண்ணுவேன்? கோவப்படாதீங்க டாட். அஞ்சலியும் சதீஷும் சமாதானமாயி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க டாட் அவங்கள. என்ன அறிவு கிட்டதான் பேசிட்டு இருக்கேன். இவன் திருந்திட்டானா? ஒரு கல்ல 10 தடவை அடிச்சா கூட சிலையா மாறும். இவனை எவ்வளவு அடிச்சாலும் படிக்கட்டா கூட மாற மாட்டான். திருந்திட்டானா? ஏய் தனியா சொல்றமா போடா வழிய. டாட் ஏகே ஏகே யார்கிட்ட என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருந்தோம் தெரியுமா? அது கிடுக்குற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே. வாய மூடுறியா? டாடி அஞ்சலி இதென்ன புது நாடகம்? இல்ல டாடி, நானும் சதீஷும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிருக்கோம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. சதீஷ் திருந்திட்டாரு. அப்படின்னு இவன் சொன்னானா? ஏண்டா திருந்திட்டியாடா? நீ திருந்திட்டியாடா? அங்கிள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும் அங்கிள். நானும் பழசெல்லாம் மறந்து திருந்தி சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு உயிர் மேல பயம் வந்துடுச்சு. நான் சாக விரும்பல. சோ உயிர் பயத்தினால என் பொண்ணு காலில் வந்து விழுந்திருக்கு. இன்னைக்கு உன் சாவு நிச்சயம். ஏகே உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்ங்கறத பத்தி உங்களுக்கு கவலையே இல்லையா? நீங்க தான் பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழ மாட்டீங்க. உங்க பொண்ணு வாழறது கூட உங்களுக்கு பிடிக்காதா? என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும். ஆனா இவன் கூட சந்தோஷமா இருக்க கூடாது. டாட் என்ன டாட் இது? ஆசீர்வாதம் கேட்டு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இப்படியே பேசுவீங்க? ஆசீர்வாதம் பண்ணுங்க டாட். ஆசீர்வாதமா? இவனுக்கா? நானா? டேய் உன்னை எவன் நெருங்கிட்டான்டா? நீ எத்தனை சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சாலும் உனக்கு சாவு நிச்சயம். அஞ்சலி நீ தப்பு பண்ணிட்ட. நிச்சயமா இந்த முடிவை நீ எடுத்திருக்க மாட்ட. நீ சதீஷை கல்யாணம் பண்ணப்போ கூட அவனை டார்ச்சர் பண்ணதுக்காக தான் கல்யாணம் பண்ணேன்னு நினைச்சேன். ஆனா அவனை புருஷனா ஏத்துக்கிட்டேன்னு சொன்னதை மட்டும் என்னால தாங்க முடியல. சாக போறவனோட வாழ போறியா? டாட் டாடி அங்கிள் தொடங்க டாட். டாடி டாட் ப்ளீஸ் அங்கிள். டாட் கதவு தரங்க டாடி. மாமா டாடி என்ன மன்னிச்சிருங்க மாமா. சொன்னா யாரையும் பார்க்க விரும்பல, யாரையும் மன்னிக்க முடியாது. தயவு செஞ்சு போங்க. டாட் டாடி உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? பசிச்சா தன்னால கதவு திறந்துட்டு வர போறாரு. நல்ல மூட கெடுக்காதீங்க. வாங்க. டாட் கதவு திறங்க டாட். டாடி டாட் சொன்னா கேளுங்க, கதவு திறங்க. கதவு தரங்க. ஏகே சார். டாட் சார் சார் சுரேஷ் செல்லம்மா வந்திருக்காங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க. சுத்தம். ஏற்கனவே வேதாளம் முருங்கமரம் ஏறி இருக்கு. இதுல சிவ பூஜையில கரடி வேறையா? அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கியா? வாங்க மேடம் வாங்க. ஹலோ குட்டி, how are you? வாங்க உள்ள வாங்க. அப்பா எங்க? மேல இருக்காரு, வாங்க.
சந்தோஷமா இருக்கிற நேரத்துல தான் நீங்க வந்திருக்கீங்க. அப்படியா? அப்படி என்ன சந்தோஷம்? அஞ்சலியும் சதீஷும் சமாதானமாயி ஒன்னா சேர்ந்து வந்திருக்காங்க. நீ சொல்றத கேட்கும்போது 5 கிலோ ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, ஆனா சாப்பிட முடியாதப்பா. எங்க அவங்க? அதோ இருக்காங்க, வாங்க. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சதீஷ், பழசெல்லாம் மறந்துட்டு புது வாழ்க்கை ஆரம்பிங்க. உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீ என்ன என் பொண்ணுக்கு உதவி செய்யறது? நீ ஏன் அடுத்தவங்க உதவி கேட்டு வாசல் வாசலா நிக்கிறவ தானே? நான் உதவி கேட்டுதான் வாசல் வாசலா நிக்கிறேன். யாரோட குடியும் கெடுக்கிறதுக்காக இல்ல. என்னம்மா நீ வந்த வேலையை விட்டு தேவையில்லாம தேவையில்லாதவங்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? யோ, தேவையில்லாதவங்க நீ சொல்றியா? நீ யாரியா? என் வீட்டுக்கு எதுக்கு வந்த? தப்புதாம்மா, தப்புதான். ஏகேங்கிற நல்ல மனுஷன் இருக்காருல்ல, அவரை பார்க்க வந்தேன். ஆனா என்னையா? இதுக்கு நான் பதில் சொல்லணுமா? நான் பதில் சொன்ன நீ தாங்க மாட்டேன். சொல்லி பாரு, நான் தாங்குவேனா இல்லையா? மாமா இத பார், சும்மா இருக்க. ஏகேங்க? அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணாம உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாரு. ஏகே, ஏகே, கதவு திறங்க. ஏகே, கதவு திறங்க. ஏகே, என்ன இது? உள்ள வாங்க. சுரேஷ், போறோம். என்ன ஏகேது? மாப்பிள்ளையும் பொண்ணு உங்களை பார்க்க வந்திருக்காங்க. நீங்க பார்க்காம ரூம்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்க ஏற்பாடா? ஏன் சதீஷும் அஞ்சலியும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாடுறது உங்களுக்கு பிடிக்கலையா? 100 தடவை சொல்லுவேன், அவங்க சேர்ந்து வாழறது எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. ஏகே, அவங்க காலம் பூரா சண்டை போட்டுட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். அவன் வாழற வாழ்க்கை நிலைச்சிருக்காது. கார்த்திக், ராகவ், வினோத் செத்தா மாதிரி இவனும் கூடிய சீக்கிரம் சாகத்தான் போறான். என்னது? சதீஷ் சாக போறானா? என்ன பேசுறீங்க ஏகே? சதீஷ் உங்க வீட்டு மாப்பிள்ளை. வேற எப்படி பேச சொல்றீங்க? துக்கத்தோட பேச சொல்றீங்களா? அசுர செத்தா எண்ணெய் தேய்ச்சி குளிப்போமே தவிர கண்ணீர் விட்டு அழமாட்டோம். ஏகே, நீங்க பேசுறது பார்த்தா ஒரு அப்பா பேசுற மாதிரி எனக்கு தெரியல. உங்க கடமையை நீங்க மறந்து பேசுறீங்க. உங்க பொண்ணு அவ புருஷனோட சுமங்கலியா வாழணும்னு ஆசைப்படணும். இப்படி சதீஷ் சாவணும்னு நீங்க ஆசைப்படக்கூடாது. உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல ஏகே. உங்களை பார்த்தா ராகவ கொலை பண்ணது யாருன்னு சந்தேகத்தோட கேட்கணும்னு தோணுது. என்ன? ஏன் பதிலே பேச மாட்டேன்றீங்க? நான் பதில் சொல்ற நிலைமையில இல்ல. நீங்க எதுக்காக வந்தீங்க அதை சொல்லுங்க.
என் குழந்தைய தொட்டில்ல போடுற ஃபங்க்ஷன். அதுக்காக நான் உங்களை கூப்பிட வந்திருக்கேன். வரேன். நீங்க அதுக்கு வரலன்னா கூட பரவாயில்ல. இப்ப முதல்ல நீங்க வெளியே வந்து அவங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க போகாத ஊருக்கு வழி சொல்றீங்க. இல்ல, நான் போற ஊருக்கு தான் வழி சொல்றேன். நீங்க வந்து என் குழந்தை பேர் சூட்டு விழாவில் தாய் மாமனை சீர் செய்யணும்னு கேட்கறதுக்காக வந்திருக்கேன். இப்ப அந்த தாய் மாமன் சீரா உங்ககிட்ட கேக்குறேன். சதீஷும் அஞ்சலியும் நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க வாங்க இக்கே, வாங்க. என்னதான் ரகசியமோ தெரியல, குசு குசுன்னு பேசுறாங்க. ச்சே, எனக்கே வெக்கமா இருக்கு. ச்சே. நீங்க போய் பக்கத்துல நில்லுங்க, போங்க. ச்சே. அஞ்சலி, ஆசீர்வாதம் வாங்குங்க. வா. ஏகே, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க ஏகே. சொல்லிட்டாங்கல்ல, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. எழுந்துருமா, எழுந்துருங்க. ஆசீர்வாதம் பண்ற அழக பாருங்க. அஞ்சலி, நீயும் சதீஷும் ஒன்னா சந்தோஷமா என் குழந்தை தொட்டில் போடுற ஃபங்க்ஷனுக்கு வரணும். சுரேஷ், நீ அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு வந்துரு, சரியா? வரேன். வாங்க மாமா போலாம். வரேன்ப்பா. சரி. சுரேஷ், 10 பவுன்ல சங்கிலி வாங்கிக்கிட்டு உங்க அப்பாவோட போய் ஈனி இழிச்சிட்டு நில்லு. போ. ச்சே, குடும்பம். என்ன இவ்ளோ சீக்கிரமா வந்துட்ட? இல்ல, மனசு கொஞ்சம் சரியில்லை, அதான். சரி வா போலாம். நடந்தே போலாமா? சரி வா. என்னடி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே காமெடி அடிச்சுக்கிட்டே வருவ, இன்னைக்கு டல்லா வர? இல்லடி, மனசு கொஞ்சம் சரியில்லை. நாம 2 பேரும் ஊட்டிக்கு போலாமா? என்னடி சொல்ற? இல்ல, கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கேன், அதான் ஒரு 2-3 நாள் ஊட்டியில போய் இருந்துட்டு வரலாமா? ஐயோ, எங்க வீட்ல பெர்மிஷன் தர மாட்டாங்க. பர்மிஷன் எதுக்கு வாங்கணும்? நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம். என்ன இன்னைக்கு உன் பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? எங்க அத்தை குழந்தைய தொட்டில போடுறாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னால போக முடியல. அப்பா அனுப்ப மாட்டேங்கிறாரு. எவ்வளவு கோவமா வருது தெரியுமா? உன் அப்பா தானே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. பேசாம உன் அம்மா கிட்ட போயிடு. நான் ஏண்டி இவ்ளோ கஷ்டப்படுறேன்? எங்க அம்மாவும் அப்பாவும் ஒண்ணு சேரணுன்றதுக்காக தானே. அந்த ஸ்னேகா என்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தினா தெரியுமா? என் துப்பட்டாவை காணோம், பாத்தீங்களா? அதுவா? தேங்க்யூ. வெல்கம். கட்டின சித்தப்பா. தர்ஷனம் புடிச்சுல, வேற வேலையில உனக்கு? இல்லங்க, இவ அந்த பையனோட சுத்ரா, அவன் தான் போனை வாங்கி கொடுத்துருப்பான். ஐயோ, இல்லப்பா, சத்தியமா எனக்கு அந்த ஏகே பையனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லப்பா. இவங்க போய் சொல்றாங்கப்பா, இது செல்லமாட்ட வாங்கி கொடுத்தது.
எங்க அப்பாவும் இதெல்லாம் புரிஞ்சுக்காம என்ன திட்டிட்டாரு. இதெல்லாம் தாங்கிட்டு நான் ஏன் இன்னும் பொறுமையா இருக்கேன்னா என்னைக்காவது ஒரு நாள் எங்க அம்மாவும் அப்பாவும் ஒண்ணு சேருவாங்கன்னு தான். ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவங்க சேரவே மாட்டாங்க போல இருக்கு. நேத்து சாயந்தரம் சன் மியூசிக்ல ஒரு பாட்டு போட்டேன் பாத்தியா? அப்படியே நான் பாடுற மாதிரியே இருந்துச்சு. எது அந்த கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலே அந்த பாட்டு தானடி? அத பாக்கும்போது நான் ஒன்ன தானே நினைச்சுக்கிட்டேன். ஆமாடி, உண்மையா தான் சொல்றேன். வெறுப்பேத்தாதடி, நான் டிசைட் பண்ணிட்டேன். வீட்டை விட்டு ஓட போறேன். ஒருவேளை நான் ஓடிட்டாலாவது அந்த வேதனையில எங்க அம்மா அப்பா ஒண்ணு சேர மாட்டாங்களா என்ன? அப்படிலாம் செய்யாதடி. நம்மள மாதிரி வயசு பொண்ணுங்க மாட்டினா ரவுடிங்க மும்பை கல்கட்டான்னு கடத்திட்டு போய் வித்துருவாங்க. என்ன பயமுறுத்துறியா? சரி வா ரத்னா, டியூஷன் போலாம். வா ரத்னா, டைம் ஆகுது, போலாமா? நீ போ, நான் வரேன். சரி சீக்கிரமா வந்துரு. ம்.